நாம் சீஷத்துவத்தின் பாடங்களை கற்று வருகிறோம். நாம் சலிச்சுக்கிட்டாலும் நாம் நம்முடைய கணிப்பில் தவறினாலும் தடுமாறினாலும் கர்த்தர் தன்னுடைய தராதரங்களை குறைத்து கொள்கிறதாக இல்லை, குறைத்து கொண்டதாக இல்லை, குறைத்து கொள்க போகிறதாக இல்லை. அவர் நேற்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். தாம் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சரியாக செயல்படுகிறவராக இருக்கிறார். அவர் எவ்வளோ நேசித்து தெரிந்து கொண்டாலும் அவர்களிடத்திலே அவர் பார்க்கும் பழுதை அவர் பாராமுகமாக இருந்து தன்னோடு கூட சேர்த்து கொண்டதாக வேதத்தில் நாம் என்னால் இன்னும் பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு கூட இப்போ கூட சில விஷயங்களை ஆய்ந்த பொழுது தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்பது நமக்கு மதீனமான பொறுப்பற்ற ஒரு மாய வாக்காக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கைவிட மாட்டார் என்பதிலே தேவன் நம்ம கை கால் போனாலும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை தான் புரிந்து கொள்வதற்கு நமக்கு புத்தி தெளிவு தேவை. அதாவது தீட்டுள்ளதொன்றும் பரலோகத்திலே பிரவேசியாது. அதனால் சீஷத்துவத்தின் தராதரங்களை தேவன் குறைக்கவில்லை. தன்னுடைய உபதேசங்கள்லாம் கடினமானது என்று ஆண்டவர் வாய்ப்பிறப்பாக சொன்னதே இல்லை. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று தான் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு மறுபடியும் ஒரு தருணம் தாண்டி இன்னொரு தருணம் ஒன்று இலகுவாக தெரிகிறது, இன்னொன்று பெரிய பாரமாக இருக்கிறது. முடவன் கொம்புத்து எனக்கு ஆசைப்பட்டது போல் இருக்கிறது. அப்படி இல்லை. ஸோ நாம் இன்னைக்கு 73வது குறிப்பாக யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை தியானிப்போம். The book of James chapter 1 verse 27. உபத்திரவப்படுகிறவர்களை விசாரிப்பவனாயிருப்பான் சீடன். A disciple, a true disciple of Jesus will take care, will give care to the downtrodden, oppressed. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பிறந்தவர்களாக கருதப்படுகிற அந்த பாத்திரங்களை இந்த 66 புத்தகங்களை தாண்டி கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் கிறிஸ்டாலஜி என்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய தனியான ஒரு வேத ஆய்வில் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இவர் அவர் என்று எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்த யாக்கோபு ரொம்பவே இயேசு கிறிஸ்துவை ஒரு பூத கண்ணாடி வைத்து பார்த்தது போலவும் அதுபோல் ஸ்கேன் பண்ணியே இயேசு கிறிஸ்துவை கவனித்து வாழ்ந்திருக்கிறார். இயேசுடைய சீடனாக இருந்த தோமா வேறொரு கோணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உத்தமத்தை, உறுதியை, அவருடைய சத்தியத்தின் தராதரத்தை அவர் ஆய்ந்தவராக இருந்த பொழுது யாக்கோபு இயேசு கிறிஸ்துனுடைய முழு வாழ்க்கையை கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உசுரோடு இருக்கும்போது அவர் மிகவும் வேகமாக ஆண்டவரை நம்பவில்லை. ஆனாலும் இயேசுவினுடைய வாழ்வின் மாதிரி போதனையின் நடைமுறைப்படுத்துதல், அவர் சந்தித்த குடும்பத்துக்குள்ளே, சமுதாயத்துக்கு வெளியே, ரோமாபுரி மக்களாலே
அவர் சந்தித்த எல்லா விதமான நிந்தனை, அவமானம், போராட்டம் அதையெல்லாம் பார்த்து ஜீசஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னு கவனித்து தான் அவரை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த 5 அதிகாரங்கள் கொண்டதை பரிசுத்த ஆவியானவர் இந்த நித்திய வேதத்தில் இடம்பெறும்படி தொகுத்திருக்கிறார். There are other writings also from Jamesன்னு சொல்கிறாங்க. நிறைய நற்செய்தி நூல்கள் 4 நற்செய்தி நூலை தவிர இருக்கிறதாக அவ்வப்பொழுது யூடியூப்பில் வருகிறது. எல்லாத்தையும் பார்க்க சைக்கிள சிலது முன்னை பின்னையும் தான் இருக்குது. ஆனாலும் என்ன சொல்ல வருகிறேன்னா, நிறைய பேருக்கு ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அபிப்பிராயம் தெரிவிப்பதற்கு வாய் கூசாமல் சொல்லி வச்சுருக்குறாங்க. இஷ்டம் போல் அந்த 6 குருடர்கள் ஒரு யானையை பார்த்து தொட்டுட்டு அது என்னன்னு சொல்லி யானைன்னு தெரியாமல் முறம், தொடப்பம், தூணு, செவுறு இப்படிலாம் சொன்னது போல் ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய எதிர்மறையான விகற்பமான அபிப்பிராயங்கள், நேர்மறையான அபிப்பிராயங்கள், ரொம்பவே கடவுள் சொல்லிக்க தைரியமாக வாய வராமல் கடவுளுக்கு இணையானவர் ரொம்ப அப்படின்னு சொல்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் சொன்னவங்களும் சரி சொல்லாதவங்களும் சரி இயேசுவை பின்பற்றுவதிலே, உலகத்துக்கு பிரஸ்தாவிப்பதிலே கோழைகளாக இருந்திருக்கிறாங்க, பின்பற்றுவதிலே கோழைகளாக இருந்திருக்கிறாங்க. Everybody had a tremendous opinion about Christ, but most of them were total cowards in trying to come forward to follow him to be his disciples. இயேசுவை பற்றி சீஷர்களே கண்டுபிடிக்காத பக்கங்களை மிகவும் பிரமாதமாக படம் பிடித்து சொல்கிறது போல சொன்னவர்கள் இயேசுவின் சீடர்களாக மாறவில்லை. ரோமாபுரி அரசுக்குட்பட்ட அரசு அதிகாரிகள், தத்துவ ஞானிகள், கலாச்சார எழுத்தாளர்கள் ஒருத்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதுகெலும்போடு கூட சீடலாய் மாறுவதற்கு முன் வரவில்லை. இங்கே இந்த 27ஆம் வசனத்தை திருப்பியும் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். இதில் இங்கேருந்து கூட வாசிக்கலாம். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஆத்மாவை பக்குவப்படுத்துகிற, மனசாட்சியை பக்குவப்படுத்துகிற பதங்களை யாக்கோபு உபயோகிக்கும்படி பரிசுத்தவான்களை நிறைத்து இதை எழுதியிருக்கிறார். 19ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இப்போ நம்ம இந்த ஆராய்ச்சியாக தான் யோசிக்கிறோம். அப்போது ஜீசஸ் டைம்ஸ்லையும் சரி, ஜீசஸ் நாட்கள்லாம் முடிஞ்சு இன்றைக்கி 2021 இயர்ஸ் ஆயிடுச்சு. மேபி இன்னும் ஒரு 4-5 33 வருஷத்தை கூட குறைச்சிக்கிட்டா 2000 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 1900 ப்ளஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் மக்கள் கேட்கிறதுக்கு தீவிரமாக இல்லை, பேசுகிறதுக்கு பொறுமையாக இல்லை, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இல்லை. Self-help courses, motivational courses, inspirational talks, self-image, promotive workouts இதெல்லாம் இருந்தால் கூட மக்களுக்குள்ளாக இந்த பக்குவம் வரல. அன்னைக்கே பரிசுத்த மூலமாக யாக்கோபு எழுதிட்டார், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இந்த 27ஆம் வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஆய்வு செய்கிறோம். அதனுடைய கான்டெக்ஸ்ட்லையும் இது பொருந்தது. ஈவன் அதர்வைஸ் ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கூட மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று பார்க்குறோம். மனுஷனுடைய கோபம் யார் மேலே, எது மேலே, எவ்வளோ, எப்போ, ஏன் அதெல்லாம் சொல்ல முடியாமல் வரையறையற்றவனமாக தரிகட்டத்தனமாக தான் நம்முடைய கோபம் செயல்படுது. ப்ரைவேட்லி அண்ட் பப்ளிக்லி, with preference, with vengeance, with vindictiveness. பாண்டர் என்ன சொல்கிறாரு,
கோபம்னு ஒன்று இருக்குது, கோவப்பட முடியும்னு ஒன்று இருக்குது. அதனால் வாக்க இஷ்டம் போல் கோவப்படுறேன். வேஸ்ட்டு. உன் கோபம் என்னுடைய நீதியை நடப்பிக்காது. கர்த்தரே கோபம் உடையவராக தான் இருக்கிறாரு. கோபம் மூட்டினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆனால் ஆண்டவர் என்ன அளவுக்கு டிஸ்டர்ப் ஆனாருங்கிறத மூடி மறைக்காமல் கர்த்தர் விசனப்பட்டாருன்னெலாம் வாசிக்கிறோம். அவர் எரிச்சலுள்ள தேவன்லாம் வாசிக்கிறோம். அவருடைய எரிச்சலை இஸ்ரேல் ஜனங்க அடிக்கடி எரியிற கொள்ளையில் எண்ணெய் விட்டாங்க, நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாங்க. ஆனால் ஆண்டவர் நீதியை அப்படியே உறுதியாக பிடிச்சிக்கிட்டாருன்னு. தேவனுடைய ஒப்பில்லாத உயிர் நாடியாக இருக்கிற, உயிர் மூச்சாக இருக்கிறது பரிசுத்தம் என்றாலும் பரிசுத்தத்துக்குள்ளே தேவனுடைய நீதி இருக்கிறது. பரிசுத்தத்தை ஆண்டவர் விட்டு கொடுத்து நீதியை செய்ய போகிறதில்ல, பரிசுத்தத்தோடு அந்த நீதியை செயல்படுத்துகிறார். நீதியிலே பரிசுத்தத்தையும் ஆண்டவர் அப்ளை பண்ணுறாரு. தட் இஸ் சம்திங் விச் காட் அலோன் கேன் டூ. ஸோ காட் ரியலி wreaked his wrath. He manifested his wrath over his people in the Esther centuries, but he was always just. He was always just. ஆகையால் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லம் உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை பார்த்து மதிக்கக்கூடிய இன்னொரு பக்கம், சூப்பர் பெனிஃபிட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், அது ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியது. அது உள்ளத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். மண்ட அறிவில் கிரே மேட்டரில் இல்லை. inside our conscience, inside our soul, inside our attitudes, characters. ஆத்மாவை ரட்சிக்க வல்லமிழுதுமாய் இருக்கிற அந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீக்னஸ், சரண்டர் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். இதை இப்படி கூட நீங்கள் பார்க்கணும். அந்த முக்கியமான அம்சங்களை ஒரே சீடன் மூலமாக, அப்போஸ்தலன் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிடல. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும்படி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் தன்னுடைய பக்கத்தை, தன்னுடைய மகிமையை ஆண்டவர் காண்பித்த மேனியாக ஜீவித காலத்திலும் ஜீவித காலத்துக்கு பின்னும் தூய ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்னும் ஆண்டவர் ஈடுபட்டிருக்கிறார். எவ்வளோ வசனங்களை ஆதியாமத்திலேருந்து குறிப்பாக ஏப்ரஹாம் டைம்லேருந்து, அதுக்கு முன்னாடி நோவா டைம்லேருந்தே நல்லா இது உண்டாது. தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஏனோக்கு, அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் மேட்டர், ஜஸ்ட் அ சிங்குலர் பர்சன். நோவா கூட ஆல்மோஸ்ட் ஸ்மால் யூனிட் ஃபேமிலி, 8 people of 8 ஃபேமிலி ஆஃப் 8 members. அதுக்கப்புறம் ஆபிரகாமை தான் ஆண்டவர் பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்கிறார், மனிதனாக எடுத்துக்கொள்கிறார். அப்போலேருந்தே எல்லாரும் முன்னே வாசித்தது போல் கேட்கறதுக்கு தீவிரமாக, கோபிக்கிறதுக்கு தாமதமாக, பேசுகிறதுக்கு பொறுமையாக எல்லாருமே இருந்தில்ல. சில பேர் இருந்திருக்கிறாங்க, சில பேர் ரொம்பவே அருமையாகவே அமைதியாக இருந்திருக்கிறாங்க, சாந்தமாக இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மார்வலஸ் இஷ்யூஸ். ஆனால் இங்கே வாசிக்கும்போது உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறலாய் இருங்கள். சில கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிரபலமாகவும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும், சில ராஜாக்கள், சில ஆசாரியர்கள், சில தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பிரமாதமான ஸ்லாக்கியங்களை சாமி கொடுத்துருந்தாலும் எல்லாரும் அந்த உத்தம நிலையில் நிலச்சிருக்கல. எல்லாம் வீங்கி போனவர்களாக, வெதும்பி போனவர்களாக, வெம்பி போனவர்களாக, காலத்துக்கு முன்னாடி மிஞ்சின நீதிமான்களாக நடந்து வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு உபயோகமாக இல்லாமல் போயிட்டாங்க. கள்ளத்தனத்துக்கு, கள்ள உபதேசத்துக்கு அவங்க இரையாகி போனதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறலாய் இருங்கள். அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்த்து தான் செய்யணும்.
நமக்கு அந்த பொறுமையில் இப்போ என்ன எல்லாத்தையும் அப்படிலாம் என்ன இப்போ பெரிய விருந்தா பெரிய என்ன போட்டியா அப்படிலாம் சாதாரணமாக யோசிச்சிடுறோம். அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போட்டி தான். இட்ஸ் எ ரேஸ். சரியாக ஓடணும், ஓடிட்டே இருக்கணும், ஓடி முடிக்கணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படிலாம் கிடையாது. தராதரத்தோடு ஓடி முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும்னு ஒருத்தர் சொல்லி ஓடி முடிச்சிருக்கிறாரு. என்னத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். 27ஆம் வசனத்துக்குரிய விஷயத்தை தான் அவன் பார்க்குறோம். தேவை இருக்குது, உபத்திரம் இருக்குது, உபத்திரப்படுறவங்க இருக்கிறாங்க. அது நல்லா சமாரியன் கதை போல தான். நான் ஆசாரியன்ப்பா, என்ன பண்ணுறது, ஐ ஹாவ் டு பி ரிப்போர்ட்டிங் டு த சர்ச். நான் ஒரு லேவியன்ப்பா, ஐ ஹாவ் டு மைண்ட் அதர் ரிச்சுவலிஸ்டிக் ரிலிஜியஸ் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய சமுதாயத்துக்கே அந்நியனாக இருந்த ஒரு சமாரியன் பார்த்து அந்த உதவி பணியை செய்கிறார். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். சுயாதீன பிரமாணம்னா என்னன்னு தெரியல, உற்று பார்க்குறதுனா என்னன்னு தெரியல, இப்படியே நொட்டை சொல்லிக்கிட்டு என்னமோ மற்றதெல்லாம் விளங்கிட்டு இது ஒன்று மாத்திரம் விளங்காமல் விற்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி, தொண்டையில் சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம யோசிச்சுருப்போம். கேட்கிறத மறக்காமல் இருக்கணும்னு சொல்கிறாரு. எவ்வளோ விஷயத்தை கேட்குறோம், எவ்வளோ விஷயத்தை படிக்கும்போது, வேதத்தையே படிக்கும்போது நான் உச்சரித்து படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம கேட்குறோம், அதை மறக்கிறவர்களாக இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து என்ன அளவுக்கு கேட்டோம், என்ன அளவுக்கு நம்ம ஞாபகம் இருக்கோ அந்த அளவுக்காவது கிரியை செய்யணுமே. ஐயோ என்னெல்லாம் அவ்வளோலாம் செய்யவே முடியாது, அதெல்லாம் சாமி ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. என்ன முடியுமோ அதை செய்யணும் முதல்ல சொல்கிறாரு, அப்புறம் செய்ய வேண்டியதை செய்யுங்கிறாரு. தன் செய்கையில் பாக்கியவானாக இருப்பான். அதற்கேற்ற கிரியை செய்து கேட்கிறவன் கேட்டதை மறக்காமல் அதற்கேற்ற கிரியை செய்வனாக இருந்து தன் செய்கையில் அவன் பாக்கியவானாக இருப்பான். உங்களில் ஒருவன் தான் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்குங்கிறாரு. யாக்கோபு தான் எழுதுறாரு, பட் பரிசுத்தாவினா தான் சொல்கிறாரு. யாக்கோபுலாம் சொல்லுவாருங்க, பரிசுத்தாவியன்னா எவ்வளோ இதெல்லாம் பரிசுத்தாவியன் சொன்னது தான். யாக்கோபுங்கிற மனுஷனை உபயோகிச்சிருக்காரு, தீத்துங்கிற மனுஷனை உபயோகிச்சிருக்காரு, தீமோத்தேங்கிற யங் மேன் உபயோகிச்சிருக்கிறாரு, யூதாவை உபயோகிச்சிருக்கிறாரு, பவுல் அதிகமாக உபயோகிச்சிருக்கிறாரு, லூக்கா உபயோகிச்சிருக்கிறாரு. பொது நிருபமான யாரையும் ஒருத்தர் ஆண்டவர் உபயோகிச்சிருக்கிறாரு. இந்த எபிரேய நிருபத்தை பற்றி சொல்லும்போது 119ஆம் சங்கீதம் அது ஒரு போதக சங்கீதம். அதில் நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க சொல்கிறாங்க. எஸ்ரான்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த புஸ்தகம் எஸ்ராங்கிற புஸ்தகத்தில் அந்த எழுதின எஸ்ரா இல்லை, தேர் பி மெனி சச் பீப்புள் இன் த சேம் நேம். அப்போ உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும். தீக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அது ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கிற முதல் பத்தி, ரெண்டாவது பத்தி இல்லை, ஒரு தொடர் வாக்கியம். நான் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நான் சுத்தமாக கற்றுக்கிறேன். இந்த மாதிரி இந்த விதைகளை விசாரிக்கிறது, பிரச்சனையில் இருக்கவங்கள போய் பார்க்குறது, அவங்களுக்கு உதவி, இதெல்லாம் நமக்கு ஆகாது, எல்லாம் சரியாக வராது அப்படிலாம் ஒருதலை பட்சமாக இருக்க முடியாது. தேவபக்திங்கிறத முன்னாடி இருந்தே வாசிக்கிறோம். தேவபக்தி எப்படி வீணாக போயிடுது, வாய் ஒழுங்காக வச்சுக்காமல் இருந்தாலே தேவபக்தி வீணாக போயிடுது. அப்படி இப்போ உண்மையான தேவபக்தி எதுங்கிறத, சுத்தமான மாசில்லாத பக்தி எப்படிங்கிறத சொல்கிறது போது அதில் ஒரு இன்க்ரீடியண்ட், அதில் ஒரு சேர்ந்த ஒரு முக்கியமான சமையல் குறிப்பில் உபயோகமான ஒரு பொருளை போல் இந்த
உபத்திரப்படுகளை விசாரிப்பது, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிப்பது, விதவைகளை விசாரிப்பது, அனாதைகளை விசாரிப்பது, ஏழைகளை விசாரிப்பது. விசாரிப்பதுன்னா நம்ம தான் போய் விசாரிக்கணும். அவங்க என்ன விசாரணைக்கு வருவாங்க? மேபி தே மே ஆல்சோ கம் பை அ வே. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இப்படி நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் அறியாமல் தேவத்துவத்தில் கூட உபசரித்தது உண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஒன் பாயிண்ட். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், யாக்கோபு 3:17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, ஞானம் ஒரு பெரிய அதி முக்கியப்படுத்தப்பட்ட ஒரு அம்சம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்பதை பற்றி அங்கே சொல்லுகிறார். இந்த ஞானத்தை பற்றி 17 சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய அந்த ஏட்டிக்கு போட்டியான அந்த புல் அண்ட் ப்ரெஷர், அந்த செல்ஃப் இமேஜ் கிரைசிஸ், அதை பற்றி 13ஆம் வசனத்தில் சொல்கிறார். உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவனே அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலே இருங்கள். சத்தியம் புரியலன்னா அமைதியாக இரு. டோன்ட் யூ டேர் டு கேஸ்ட் அ லை அகேன்ஸ்ட் த ட்ரூத். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறதுனா அவனுடைய ஃபீல்ட் ஆகிடுது. அவனுமே அந்த பணிக்கு, அந்த காரியத்துக்கு, அந்த சம்பவத்துக்கு, அந்த உறவுக்கு, அந்த ஐக்கியத்துக்கு, அந்த பொறுப்புக்கு, அந்த கொடுக்கல் வாங்கலுக்கு வரவேற்கப்பட்டவனாக இருக்கிறான்னு ஆயிடுது. ஸோ டெஃபினெட்லி ஹீ வில் wreck the place. He will disturb the whole event. சங்கீதம் 119:1 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார், உத்தமம், உண்மையிலே சளைக்காமல் உறுதியாய் நிலைத்திருப்பது, உண்மையை சொல்வதாலே ஏற்படும் சவால்களை சந்திப்பது, உண்மையை சொல்ல பயந்து கை கழுவுறதில்ல. மத்தேயு 5:8 இதெல்லாம் நமக்கு தெரியும், ரொம்ப பரிட்சயமான வேத பகுதிகள். மத்தேயு 5:8 என்ன வாசிக்கிறோம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிறவங்க கண்டிப்பாக கரிசனையாக இருக்க முடியும், இருக்கத்தான் வேணும். கர்த்தரை பார்த்தேன்னு சொல்லிட்டு தேவை உள்ளவங்களை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறையா எனக்கு எக்ஸாம்பிள்ஸே வராது, சில நேரத்தில் வந்தால் நிறைய வரும். இந்த ரீஸ் ஹாவல்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தி கிரேட் இன்டர்செசர் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. தமிழில் கூட அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பிட் பல்கி புக், ஆனால் நிச்சயமாக நீங்கள் வாசிச்சிடணும். நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும்போது அந்த புத்தகத்தை அப்புறம் கீழே வைக்கவே இஷ்டப்பட மாட்டீங்க. குவைட் அ ரிச் புக். அதில் அவர் சொல்கிறாரு, கடவுளை தரிசித்தவன், இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணோம். உங்களுக்கு இதை ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருங்க. சில நேரத்தில் இந்த ஜெபம் நடத்த நான் யோசிக்கும்போது அப்படியே அதை பற்றி நிறையவே யோசித்து சொல்லிகிட்டே இருக்கணும். நேரம் போயிருமே, இந்த வேலையை பார்க்க முடியாது, அந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்ட் மேலோட்டமாக நான் பண்ணிடுறேன். அது எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குது. அப்புறம் போய்
மன்னிப்பு கேட்குறேன். அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் மன திருப்திக்காக ஒரு 15-20 ½ இருக்கிற என் மனசு திருப்தி ஆகிற வரைக்கும் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிடுறேன். இதே குறிப்புகளுக்காக இன் மை ப்ரைவேட் டைம். ஜப குறிப்புகளை ஒருத்தன் இவ்வளோ ரிலன்ட்லெஸ்ஸாக கொரோனா டைமில் தொகுத்து பிடிஎஃப் அனுப்பிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒர்க். இது என்ன பெரிய ஊழியம், எல்லா பக்கம் பிரச்சனை தான் இருக்குது, அதை எழுதுகிற பெரிய காரியமாக? நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நீங்கள் தான் செஞ்சு பாருங்களேன். அதெல்லாம் விடுங்க, ஊர் உலகத்தில் உங்கள் பிரச்சனையே கரெக்டாக வரிசைப்படுத்தி எழுதிட முடியுமா உங்களால்? எழுதிடுவீங்களா நீங்கள்? ஐயோ இது விட்டு போயிடுச்சு, அது விட்டு போயிடுச்சு. சில நேரத்தில் திரும்பி சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பீங்க. சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. தட்ஸ் ஆல்சோ அ மினிஸ்ட்ரி. எழுப்புதல் பேசு அப்படின்னு ஒருத்தர், ஸ்பீக் ரிவைவல் அப்படின்னு ஒருத்தர் திருவாரூர் பக்கத்துலேருந்து அது துவக்குறார். ஃப்ரம் வெரி ஃபர்ஸ்ட் கொரோனா டைம்லேருந்து மார்ச் 2020 அப்போலேருந்து 21 அப்போலேருந்து இட்ஸ் ரியலி மார்வலஸ். எப்படியும் அதிகாலை 1 மணிக்குள்ளே மேக்ஸிமம் பை 12 இல்லைன்னா 1 o'clock முடிச்சிடுவார். டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவார். ஹி அப்லோட்ஸ் டு வேரியஸ் குரூப்ஸ். அந்த சில குரூப்ஸ்லேருந்து நமக்கு வருது. தெரியுது கடவுளோட நம்மளால் யோசித்து பழக முடியல, நினச்சி பழக முடியல. நம்ம கவனம் சிதறிக்கப்பட்டுருச்சு, நம்ம கவனம் பிரித்து மேயப்பட்டு விட்டது. அதனால் ஜனங்களை பற்றிய கரிசனை, கருத்தாக பேசக்கூடிய புத்தி இல்லாமல் மன அழுத்தம் அது இதுன்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்போம். அதனால் அட்லீஸ்ட்டு பொழுதை ஓட்டாமல் ஈயை ஓட்டுற மாதிரி இல்லாமல் ஜப நேரத்தில் கண்டிப்பாக 20 நிமிஷம் அருமையாக அந்த குறிப்புகளை மாத்திரம் சொல்லி ஓரளவுக்கு தெளிவாக ஜெபிக்கலாம். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 என்ன வாசிக்கிறோம்? The book of Luke's Gospel, chapter 1, verse 6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். யார்? எலிசபெத்தும் சகரியாவும். பிரைஸ் தி லார்ட். அவங்க 2 பேரும் யார்? வயசானவங்க 2 பேரும். குறிப்பாக அந்த அம்மாவுக்கு குழந்த பாக்கியம் இல்லை. அந்த அம்மாவுக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அந்த காலத்தில் அப்படி தான் ரொம்பவே வழக்கமாகவே இருந்துச்சு. 190% பொம்பளைங்க மேலே தான் பழி மாதிரி இருந்தது. மேபி 10% தான் ஆண்மை குறைவாக யோசித்துப்பாங்க. மேபி சக்கரையா பற்றி நமக்கு தெரியல. நம்ம தேவையில்லாமல் வலிந்து பொருள் கொள்ள வேண்டாம். 2 பேருக்குள்ளேயுமே பிரச்சனை இருந்திருந்தாலும் 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு மேலே ஒரு நிந்தை. இன்னொன்று, அவர் ஒரு போனஃபைட் ட்ரெயின் மேபி பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு வம்சாவளியில் அர்ப்பணிக்கப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியம். அவன் மேலே சீட்டே விடலை. ஆலயத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்யவே முடியல. பட் ஆனால் அவர் நூலால் அவனை பற்றி இவன் போகிறான். எனக்கு இந்த 38 வருஷம் படுத்திருந்த சப்பானியை போல், ஆண்டவரே நான் போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் போயிடுறாங்க, என் பேருக்கு முன்னாடி யார் பேரையே சொல்லிடுறாங்க, நான் நிறைய சகரியாக இருக்காங்க, நானா அவனான்னு தெரியல, நான் போகாமல் இப்படியும் சொல்லவே இல்லை. அல்லேலூயா, சத்தமே இல்லை. உபத்திரப்படுகிறவள நினச்சார். ஸோ ஹெல் அ லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இன் அவர் ஹார்ட்ஸ். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இது அப்படி நடக்குது, அப்படி நடக்கு, என் டைம் வரல, என் சான்ஸ் வரல, என்னை மதிக்கலை, எனக்கு கொடுக்கல. ஐயோ, கர்த்தர் கட்டளையிட்ட கற்பனைகளின்படியே அவங்க குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். That's really most powerful testimony. அதை நம்ம வலிந்து பொருள் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பரிசுத்தர் அவங்கள பற்றி எழுதுகிறாருன்னா, அவங்க வயசுக்கும் அவங்க காலத்துக்கும் அவங்களுடைய அந்த பேக்ரவுண்டுக்கும் தக்கவண்ணமாக நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்ட அந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க மிஸ் பண்ணாமல் வாழ்ந்துருக்குறாங்க. குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்குமாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். சிம்பிளாகவே நீதி பழைய ஏற்பாட்டில் நீதி உள்ளவர்களாக இருக்கிறவன் யோபை போல் கண்டிப்பாக விதவைகளை நினச்சிருப்பான், ஏழைகளை நினச்சிருப்பான்.
உடன் பிறந்த சகோதரனை நினச்சிருப்பான், நெய்பரை நினச்சிருப்பான், ஃபெலோ ஜூவை நினச்சிருப்பான். லீவ்லோன் போய் அவன் வந்து சமாரியனை தான் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, குஷ்டரோகி தான் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய காரியங்களை பயந்து கொடுத்தான். அவன் வுட் ஹேவ் பீன் அ ஃபெய்த்ஃபுல் டைத்தர். தசமாத்தை செலுத்தியிருப்பான். வெறும் துட்டில் மாத்திரம் இல்லை, எல்லாத்துலேயும் தசமாக செலுத்தியிருப்பான். 7 வருஷம் கழித்து வெள்ளாண்மையை அவன் திருப்பி விதைச்சி நிறைய மகசூல் பார்க்கணுன்னு நினைக்காம குத்தகையிலிருந்து அதை தான் கீழே வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்துருப்பான். அவன் வீட்டில் ஒரு அடிமை இருந்திருந்தால் அவனை விடுதலை பண்ணியிருப்பான். இதெல்லாம் பேசிக் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த கமாண்ட்மெண்ட்ஸ். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அதில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். The book of 1 Timothy chapter 5. முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எங்கள் எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியை விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்து கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்குமாக பிரியமாக இருக்கிறது. உத்தம விதவியாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களையும் ஜபங்களில் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். கான்டெக்ஸ்ட். உத்தம விதவை சிங்கிள் விதவை அவுத்துட்ட கழுத மாதிரி இருந்தால் ஷீ இஸ் அ டெட் காப்ஸ். அவர்கள் குற்றச்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து, அங்கே ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாரு, உபசரித்து பரிசுத்தான்களை கால்களை கழுவி, இதெல்லாம் பெரிய பேஜாரான விஷயம், விடுங்க, அது உங்களுக்கு சிக்கலாம். உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து விதமாய் நற்கிரைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு சிக்கல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, உள்ளதும் போச்சு நல்லக்கண்ணான் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறார். சோத்திரமே இல்லை. அல்லேலூயா. இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்து குரோதமாய் காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகளாயும் வீண் அளவு காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவருமாய் இருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்க வேண்டுமென்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். விசுவாசிகளாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்தின் உபதேசத்தின் பிரயாசப்படுவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஸோ இது வரைக்குமே விதவைகளை பற்றிய அந்த விசாரிப்பை பற்றி பார்க்குறோம். விதவைகளுடைய டீட்டெயிலாக சொல்கிறத பார்க்குறோம். உபத்திரவப்படுகிறவர்கள் விதவைகள் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, there are other people also. அதில் இவங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி. இது லேடிஸ் மீட்டிங் குறிப்பு தான் நினச்சி நீங்கள் யோசிக்க வேண்டாம். விடோ அண்ட் விடோவர். இப்போ நீங்கள் விடோனா இட்ஸ் அப்ளைஸ் டு உமன், விடோவர் அப்படின்னா இட் அப்ளைஸ் டு எ மேன். இட்ஸ் ஆல் த சேம். குறிப்பாக கல்யாணம் ஆகிட்டு புருஷனை இழந்தவங்க, மனைவி இழந்தவங்க
கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்த பிரச்சனையை விட கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது வெளியில் பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். அவங்களுக்கே ஒரு பிரச்சனை பார்த்துக்கோங்க. வசனத்தில் கரெக்டாக இருக்கணும், சாமிகிட்ட தியானமாக இருக்கணும், quite a lot of work. அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் டிபெண்டன்சி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆஃப் டிபெண்டன்சி கர்த்தரை சார்ந்ததாக இருக்கணும். தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கணும். இட்ஸ் quite a big deal. 24/7 ஒர்க், 24/7 ஒர்க். இதெல்லாம் இப்படி வெளிப்படையாக ஒரு சின்ன பையன் பவுலோடு ஒப்பிடும்போது அவனுக்கு சொல்கிறார், சின்ன பையன் தான் மகனாக கருதினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ ஒழுங்காக இதெல்லாம் பார்த்து விசாரிங்கிறாரு. அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும், அவன் தேவ பக்தி மாயமாக இருக்கக்கூடாது, அவனோட ஊழியக்காரன், அவன் பாஸ்டர், அவன் யங் மேன். மேபி அவன் அந்த காலத்திலே அந்த மாதிரி பால் டைம்லேயே இந்த மாதிரி இருந்திருக்கு சபைகளில். அதுக்குள்ளே எத்தனை பேர் புருஷனை இழந்திருக்கிறாங்க. மேபி ஈவன் மென் அண்ட் விமன், எஸ்பெஷலி விமன். அதில் நீங்கள் கோபப்படக்கூடாது. பெண்கள் புருஷனை இழந்துட்டால் நீங்கள் பெரிய பிரச்சனை. புருஷனுக்காக வாழ்க்கப்படுறது பிரச்சனை. யூ பெட்டர் திங்க் அபவுட் யுவர் ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப். தூங்காமல் கேளுங்க, புத்தியை மேய விடாமல் கேளுங்க. பெண்கள் தேவன் உங்கள் மேல் கரிசனையும் மதிப்பும் மரியாதையும் உடையவராக இருக்கிறார். ஆனால் யூ காட் டு ரியலி பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்ற துணையாய் உண்டாக்கப்பட்டிருக்கீங்கிறத நிறையா பல கோணத்தில் கொட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டே தான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அதிலேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வருது. Be very careful. Be very thoughtful. இங்கிலீஷில் சொல்லுவாங்க டேக் கேர், கவனிச்சுக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க சொல்லிட்டு சொல்கிறாங்களே அது மாதிரி டேக் கேர். Widows, firstly, learn to take care of yourself. Ladies, take care of yourself. நீங்கள் விதவையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Ladies, take care of yourself. உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. எஸ், நாலாம் வசனத்தை திரும்பி வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:4. விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாக இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாக விசாரித்து பெற்றாருக்கு செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். நிறைய படிங்க, அதையே பல முறை படிங்க. 40 முறை 40,000 முறை படித்தாலும் யூ வில் லேர்ன் அ மார்வலஸ் ட்ரூத். அது நன்மையும் தேவனுக்குமாக பிரியமாக இருக்கிறது. சரி, யோபின் புத்தகம் இன்னும் சரி, இந்த வசனத்தை மாத்திரம் படித்து முடிச்சிடலாம். The book of Job, chapter 29, verses 12 and 13. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறார். யோபுடைய நீதி எப்படிப்பட்டதாக இருந்தது? ரொம்ப சிம்பிளாக ஒரு வாக்கியத்தில் கடவுள் சொல்லிட்டார். 1ஆம் அதிகாரத்தில், என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதில் அந்த உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுற அந்த நடை எப்படி இருந்தது? அவருடைய காரியம், என் முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். ரட்சித்தேன்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம்.
உதவி செய்தேன், அவளை விடுவித்தேன், மூழ்கி போக இருந்த அந்த வாழ்க்கையை நான் திரும்பி மீட்டெடுத்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் இருந்தது, என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். பெரிய கிஃப்ட்டுங்க, அதெல்லாம் பெரிய ஒரு கலை. இட்ஸ் அன் அனாயிண்டிங். இதெல்லாம் ஊழிய கிருபை. பான பலியாக வார்க்கப்பட்டு போனேங்கிறது ஒரு 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 பிரமாதமான தேவ அருளை பெறக்கூடிய ஒரு ரகசியம். அது ஏராளமான கிறிஸ்துவ வாழ்வின் அம்சங்களை மேலாண்மை செய்கிறது. இட் மேனேஜஸ் மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறது. அதனுடைய இன்னொரு நியூக்ளியர் இஷ்யூ ஸ்பிரிட் ஆஃப் வாலண்டியரிங். தன்னார்வமாக முன்வந்து அந்த தேவைகளை, பணிகளை, கடமைகளை யோசித்து விரும்பி பரிசுத்தான வழிநடத்தலோடு புத்தியோடும் விவேகத்தோடும் ஈடுபடுத்திக் கொள்வது. யோபு வேதம் இன்னும் ஒரு கையில் இல்லாத போது he could live such a powerful, intuitive, committed living. யார் யோபுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல. அவ்வளோ தூரம் நான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. somebody should have been there. Maybe he should have learned from life, maybe from within his soul. அதை நினச்சி எழுதியிருக்காரு பரிசுத்தானில். முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். இப்போ அது சொல்லி நான் உபதேச நேரத்தை எடுத்துக்க விரும்பலை. இந்த யோபின் புத்தகத்தில் இன்னொரு ரெஃபரன்ஸ் முடிச்சிடும் சொல்லி 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 31 verses 15 to 20. தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ? ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ? எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். அதான் அந்த பானப்பலியை வார்க்கப்பட்டு போகிறதுல ஒரு விஷயம் சொன்னேன்ல, வாலண்டியரிங். யோபு தலையில் கொட்டி புத்தி சொல்லி இந்த மாதிரிலாம் இருன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே சொல்லியிருந்தா தான் என்ன ஒன்றும் கொடிமொழியை போகல. ஹீ காட் தட் லெசன். அப்படி கண்டித்து வளர்த்த அந்த படிப்பினை நச்சுன்னு பிடிச்சிக்கிட்டார்ல. தலையில் கொட்ட தாய் தப்பனையோ எவனையோ திட்டிகிட்டு இருக்கல, சபிச்சிட்டு இருக்கல, என் தலையில் நான் விடிஞ்சிச்சின்னு சொல்லலைல்ல. க்ளோரியஸ். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாது இருக்கிறதையும் நான் கண்டபோது அவன் என் ஆட்டு முடி கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. பா, என்ன நர்வில்! மை காட், மை காட். அதான் யோபினுடைய நீதி. உபத்திரப்படுகிறவர்களை நினைக்கிறவன் அவன் ஜீசஸுடைய டிசைப்பிளா? இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி நியூ டெஸ்டமெண்ட் டைம்ஸில். நோ, he was beyond the testaments. He was beyond old and new testament.
அவருக்கு அன்னைக்கு தோணி இருக்கு, இவ்வளோ வெளிப்பாடாக, இவ்வளோ லகுவாக, வேத ஆராய்ச்சிகள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, வாழ்க்கை சரிதைகள் மூலமாக, சாட்சிகள் மூலமாக, சபை சரித்திரத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒன்றுமே புரியல, என்ன செய்யணுன்னே தெரியலன்னா, டோட்டலி அன் இர்ரெஸ்பான்சிபிள் லிவிங், அன்கிரேட்ஃபுல் லிவிங். கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். ஓ லார்ட், yes. Oh Jesus. எழுந்திருப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். Thank you Lord. Thank you Jesus. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார், எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார், எபினேசர் அவர்தானே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும், தெரிந்து கொள் மனமே, சீடனவன் தானே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும், தெரிந்து கொள் மனமே, சீடனவன் தானே. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காண்கிற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம் தான் நமது குடியிருப்பு. காண்கிற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம் தான் நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கண்ணீரேன் மனமே, கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. ஏற்பட்ட யாராவது சுருக்கமாய் ஸ்தோத்திரிப்போம்.